இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்ஷன். இப்போது செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கன்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த எனர்ஜி இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வென் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ த்ரூ இட். ஸோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை இந்த மாதிரி காயில் இருக்கும், இந்த மாதிரி நமக்கு காயில்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த காயில்ஸை இந்த மாதிரி காயிலில் நம்ம கரண்ட்டு கொடுக்குறனால என்ன ஆகுது? Inductor is device used to store the energy in a magnetic field when a electric current flow through it. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா coils, solenoids and toroids. Property of inductor to generate EMF due to change in a current flow through it in a circuit அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? செல்ஃப் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a change in a current through a neighboring circuit with which it is magnetically linked. ஒன்று வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள், அதாவது ஒரு காயில் இன்னொரு காயிலோட மிங்கிள் ஆகும்போது என்ன இருக்கும்? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? இதுக்கு பேர் என்னென்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். இதில் ரெண்டு இருக்குது, செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? இப்போது வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த மாதிரி காயில் இருக்கும், இந்த காயிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரண்ட் ஐங்கிறத கொடுக்க போகிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படி கொடுக்கும்போது ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் இட் செல்ஃப். காயில் இட் செல்ஃப் அதாவது என்னென்னா, இஃப் திஸ் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச்டு பை சேஞ்சிங் த கரண்ட் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இன் த சேம் காயில். இந்த காயில்லையே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிக்கும் செல்ஃபாக. புரியுதா? இந்த செல்ஃப்லாம் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ கரண்ட் அப்ளை பண்ணுறீங்க, கரண்ட் அப்ளை பண்ணி இந்த சர்க்குலரில் போகும், அப்படி சர்க்குலர் பாத்தில் போகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும், அதில் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் திஸ் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச்டு பை சேஞ்சிங் த கரண்ட் அண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த சேம் காயில். எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? எ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with the coil itself. அப்போ changed by changing the current. அப்போ என்ன ஆகும்? EMF is induced. That EMF is called self induction. அது self EMF அப்படின்னு சொல்லுவாங்க. அது psi-b அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. psi-b என்னது? total flux linked with the coil. Total flux linked with the coil. N psi-b the flux linkage அப்படின்னு சொல்லுவாங்க. Total flux linked with the காயில் N psi b அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இட் இஸ் ப்ரொபோஷனல் டு த கரண்ட். ஐக்கு ஈக்குவலாக இருக்குமா? இப்போ N psi b டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. இது எப்படி எழுதலாம்? N psi b ஈக்குவல் டு LI. எல்லுங்கிறது ஒன்றும் இல்லைக்கண்ணா, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, அதாவது செல்ஃப் இண்டக்ஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, அதுதான் எல். அப்போ எல் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எல் ஈக்குவல் டு N psi b பை ஐ. ஓகேவா? இஃப் I ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் L ஈக்குவல் டு என்ன ஆகும்? N psi b மாறுமா? ஏன் அப்படின்னா செல்ஃப் இண்டக்ஷன் இஸ் லீக்கேஜ் ஆஃப் காயில் வென் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ இட். அப்போது லீக்கேஜ் ஆஃப் த காயில் வென் ஒன் கரண்ட், அதாவது ஆஸ் த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆஃப் த காயில் வென் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ இட். அப்படி இருக்கும்போது L ஈக்குவல் டு N psi b ன்னு எழுதுவீங்க. இப்போ psi ஈக்குவல் டு என்ன ஆகும்? இப்போ ஒரு பர்டிகுலர் டைமு வித் ரெஸ்பெக்டட் டு டைமில் போகும்போது இன்டியூஸ்டு கரண்ட் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொடுத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? psi ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dN psi b பை dt. ஐயோட வேல்யூ தெரியும், ஐயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஐயை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? இது என்ன எழுதலாம்? LIன்னு எழுதலாமா? மைனஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் LI வித் ரெஸ்பெக்டட் டு டைம். அப்போது இதை தான் என்ன சொல்கிறீங்க? செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ psi ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடின்னு வருமா? இப்போ எல் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? மைனஸ் psi டிஐ பை டிடி. இஃப் டிஐ பை டிடி ஈக்குவல் டு 1 ஆம்பியர். ஏன்னா ஆஸ் ஆப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த காயில் வென் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ த காயில் இஸ் 1 ஆம்பியர் per second. 1 ஆம்பியர் per second. அப்போ di by dtங்கிறது என்னது? 1 ஆம்பியர் per second.
இப்போ எல்லுங்கிறது என்ன ஆகும் மைனஸ் சையாக மாறிடும். ஓகேவா? இப்போது இதை எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 227 எடுங்க. இப்போது இதில் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 11th யூனிட்டில் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன். அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் என்னாகும் மெஷர் த இனர்ஷியல். அப்போ சேம் வே ரொட்டேஷனல் மோஷன் மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ஆல்சோ மெஷர்ட் இன் ரொட்டேஷனல் இனர்ஷியா. அதுக்கு நம்ம 11th 3.21 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் 5.4 11th ஃபிசிக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது சேம் இதுலேயும் அதே தான். என்னென்னா மாஸ் அண்ட் மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா பிளே இன் ஏ மெக்கானிக்கல் மோஷன். அப்போது வென் ஏ சர்க்யூட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், measuring current induced an EMF which opposes growth of the current in a circuit. அப்போ likewise when circuit is broken in a reverse direction, EMF opposites to the current. So induction of the coil opposes any change in the current, try to maintain the original state. அப்போ இங்கே இந்த சைடு கரண்ட் கொடுக்கும்போது EMF வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸிங் கரண்ட்டாக இருக்கும். அதே வந்து ஆப்போசிட், இந்த ஆப்போசிட்டில் சேம் டைரெக்ஷன் கரண்ட் டைரெக்ஷனில் கொடுக்கும்போது டிக்ரீஸிங் கரண்ட்டாக மாறிடும். சை வந்து இப்படி இருக்கும், இஎம்எஃப் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த மாதிரி காயிலில். அப்படி காயிலில் செல்ஃபாக ஒரு காயிலுக்குள்ளேயே நடந்ததுன்னா அது செல்ஃப் இண்டக்ஷன். ஓகேவா? இப்போது யூனிட் ஆஃப் இண்டக்ஷன் ஒன்றும் இல்லைக்கண்ணா, இண்டக்ஷன்னா என்ன, இட் இஸ் அ ஸ்கேலார். ஓகேவா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேப்பர் ஆம்பேர் ஆர், இது என்ன சொல்லுவீங்க, எஸ்ஐ யூனிட்டு வேப்பர் ஆம்பேர் இன்வர்ஸ் ஆர் வோல்ட்டு செகண்ட் ஆம்பேர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அடுத்தது இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் அ ஹென்ரி. இது எதில் மெஷர் பண்ணுறாங்க, ஹென்ரி ஹச். அப்போ 1 ஹென்ரி ஈக்குவல் டு 1 வேப்பர் பெர் ஆம்பேர். அப்போ 1 வோல்ட் பெர் செகண்ட் 1 வோல்ட் செகண்ட் ஆம்பேர் இன்வர்ஸ். அப்போ 1 ஹென்ரினா 1 வேப்பர் ஆம்பேர் இன்வர்ஸ், அட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 வோல்ட் செகண்ட் ஆம்பேர் இன்வர்ஸ். டைமென்ஷன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா m l பவர் 2 t பவர் -2 a பவர் -2. ஓகேவா? இதோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்ணா புக்கில் இருக்கும், சம்டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ கரண்ட் வந்து 1 ஆம்பியர் கொடுக்குறோம். அப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸா, இந்த மாதிரி டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கால்குலேட் பண்ணுவீங்க. n சைங்கிறது இஎம்எஃப். அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அப்போ அந்த ஃப்ளக்ஸில் லீக்கேஜ் எப்படி இருக்குது, அது 1 வேப்பர் பர் டேர்முக்கு மாறுது. அப்போ எல் ஈக்குவல் என்னது 1 ஹென்ரியா. இஃப் டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்டட் டு டைம், அப்போது கரண்ட்டு di/dt கொடுத்தீங்கன்னா 1 ஆம்பியர் பர் செகண்ட் அண்ட் சை ஈக்குவல் டு -1 வோல்ட். அப்போ எல் ஈக்குவல் டு 1 ஹென்ரி. செல்ஃப் இண்டக்ஷனோட வேல்யூ 1 ஹென்ரி. ஓகேவா? இப்போ யூனிட் ஆஃப் இண்டக்ஷன் பார்த்தோம், செல்ஃப் இண்டக்ஷன் என்னென்னு பார்த்தோம், காயிலுக்குள்ளே நடக்கிறது. அடுத்தது இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கரண்ட்டை பார்த்தீங்க. அடுத்தது செல்ஃப் இண்டக்ஷனாக இன்ட்ரோ பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த லாங் சொலினாய்டு. இப்போ இதுலேயே லாங் சொலினாய்டு எடுத்துகிட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் அதுதான். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த லாங் சொலினாய்டு. இப்போது இந்த லாங் சொலினாய்டு எடுத்துக்கிறீங்க, அதோட ஏரியா ஏன்னு கன்சிடர் பண்ணுறீங்க. அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும் பாருங்கள். இப்போ கரண்ட் ஐங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இதோட டோட்டல் லென்த்து எல். ஓகேவா? இப்போ இந்த லாங் சொலினாய்டில் எனர்ஜி ஸ்டோர்டு ப்ளஸ் இதோட பெர்மபிலிட்டி ஆஃப் டயலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். புரியுது? ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஒன்றும் இல்லை. கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது டைரக்ட் அலாங் த ஆக்சிஸ் சொலினாய்டில் இருக்கும். இந்த டயக்ராம் இருக்க மாதிரி இதோட டைரெக்ஷனில் தான் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்படி தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அனுப்புவோம். அப்போது அதோட லென்த் எல், யூனிட் ஏரியா. அப்போது எல் இஸ் அ லென்த்து, ஏ இஸ் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ இருக்கு இல்லையா இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இப்போது இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதை தான் என்ன சொல்கிறீங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இந்த லென்த்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சுக்கிறீங்க. அதுக்கு பேர் என்னென்னா டர்ன் டென்சிட்டி. அடுத்தது I இஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இன்சைட் த சொலினாய்டு. மேக்னெட்டிக் என்ன சொல்கிறீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் அதை கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் B ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், μ0 Ni பெர்மபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் Ni. அப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃப்ரீ ஃபேஸ் இல்லையா,
அது என்னென்னு எடுத்துக்கிறீங்க மியூ நாட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஐங்கிறது கரண்ட்டு. இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகும்? வைண்டிங் ஆகுமா? இப்போ இந்த ஒன்னோட ஒன்று ரவுண்ட் ஆயிருக்கா? இந்த வைண்டிங்கில் என்ன ஆகும்? தட் இஸ் லிங்க்டு வித் த ஃபீல்ட் லைன்ஸ். இந்த ஃபீல்ட் லைன்ஸோட லிங்க் ஆகுமா? இதை தான் நம்ம பார்த்தோம் இண்டக்ஷன் அப்படின்னு. இந்த ஃபீல்ட் லிங்கோட லிங்க் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஈச் டர்ன்ஸ். இப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டர்னில் ஒவ்வொரு டர்ன்லேயும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகுமா? அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் psi b ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் என்னது ஏரியா b டாட் dA வெக்டார் b வெக்டார் டாட். அப்போ டாட்டுக்கும் போது என்ன இருக்கும்? BA cos theta. cos theta வந்து என்ன இருக்கும்? தீட்டாவோட வேல்யூ 0ன்னு கன்சிடர் பண்ணினா என்னென்னு எடுத்துக்கிறீங்க? theta ஈக்குவல் டு 0. அப்போ cos 0 என்ன ஆயிரும்? 1. அப்போ இது BA. அதில் பியோட வேல்யூ என்ன தெரியும்? மியூ நாட் NI. அப்போ மியூ நாட் NI A. நெக்ஸ்ட் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு N ஈக்குவல் டு NL. கேபிட்டல் N ஈக்குவல் டு, அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு என்ன ஆகும்? சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸு என்ன ஆயிரும்? N ஈக்குவல் டு NL. N ஈக்குவல் டு NL. ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு N psi b ஈக்குவல் டு NL மியூ நாட் NI. மியூ நாட் NI A. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மியூ நாட். இப்போ இங்கே மியூ நாட் இருக்கா? மியூ நாட் இங்கே ஒரு என்ன இருக்குது, இங்கே ஒரு என்ன இருக்குது. அப்போ N ஸ்கொயர்ட், இங்கே A, இது L, AL வித் கரண்ட் I. அப்போது இது எப்படி நமக்கு தெரியும்? LIன்னு எழுதலாமா? Lோட வேல்யூ என்னது? மியூ நாட் N ஸ்கொயர்ட் AL இல்லையா? மியூ நாட் N ஸ்கொயர்ட் AL. ஸோ N psi b ஈக்குவல் டு LI. இஃப் த solenoid is filled with dielectric medium, அப்போ ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டி இருக்குமா? மியூ ஆர் ஃபார்ம் ஆகுமா? ஏன்? அப்போது நம்பர் ஆஃப் கிராஸ் செக்ஷன் டர்ன் டென்சிட்டி நமக்கு என்ன தெரியும்? ஸ்மால் என்ன. அப்போது கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் மீடியம் present inside the solenoid if the solenoid is filled with the dielectric medium, the relative permeability mu r என்ன ஆகும்? present ஆகும். அப்போ L equal to mu N squared AL or L equal to mu naught mu r. mu naught mu r permeability of free phase, mu r ங்கிறது relative permeability, N squared AL area. ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் கன்சிடர் பண்ணி லாங் சொலினாய்டில் அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உள்ளே போகும்போது நம்ம லைன்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ பாசிங் ஆகுது, அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கன்சிடர் பண்ணுறீங்க. இதுதான் என்னது? செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த லாங் சொலினாய்டு. சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர். எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது? அப்போது எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? உள்ள இஎம்எஃப் கொடுக்குறோம். அப்போ இஎம்எஃப் வந்து ஃபார்ம் ஆகும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ள பாசிங் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கிறீங்க? வித் ரெஸ்பெக்டட் டு டைமு அண்ட் இன்னொன்று என்ன எடுத்துக்கிறீங்க? கரண்ட்டு. அப்போது வென் எவர் எ கரண்ட் எஸ்டபிளைஸ்ட் இன் எ சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் கரண்ட் உள்ளே பாஸ் ஆகும்போது என்னாகும்? இண்டக்ஷன் ஆப்போசிட்ஸ் த growth. என்ன ஆயிரும்? இன் ஆர்டர் டு எஸ்டபிளைஸ் த கரண்ட் in the circuit. அப்போ work done ஃபார்ம் ஆகும். எப்படி ஆகும்? against to the opposite by the same external energy. இந்த external energy சேமாக எடுத்துக்கும். அப்போ work done stored as a magnetic potential energy. work done என்னன்னு எடுத்துக்கிறீங்க? saved as potential energy எடுத்துக்கிறீங்க. அப்போ electric resistance உள்ள இருக்குமா? electrical resistance of the inductor is negligible and the inductor affect the அது என்ன ஆகும்? அதை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் psi அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் t அப்படி எடுத்துக்கிட்டா psi ஈக்குவல் டு -L di/dt. கரண்ட்டை டைம் di/, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ ஒர்க் டன் ஃபார்ம் ஆகும். அப்படி ஒர்க் டன் ஃபார்ம் ஆகுது என்னென்னு எடுத்துக்கிறீங்க? dW என்னது? ஒர்க் டன் இன் அ மூவிங் a charge dq. சார்ஜ் என்னென்னு எடுத்துக்கிறீங்க? dq in a time dt against the opposite. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அப்போ dw work done minus psi dq equal to minus of psi I dt. ஏன் psi I dtன்னு எழுதுறீங்க? dq என்னன்னு நமக்கு தெரியும், ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம், I dt-யா? ஏன்னா dq by dt I, நம்பர் ஆஃப் சார்ஜ் டைமு.
அப்போ அதை எடுத்துக்கிட்டு dw ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இப்போ சையோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது, மைனஸ் எல் டிஐ டிடியா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த சையோட வேல்யூ என்னது, மைனஸ் எல்ஐடியா, எல்ஐ பை டிடி. அப்போ மைனஸ் எல் டிஐ பை டிடி, அப்போ ஐ டிடி. அப்போ இது என்ன எழுதுறீங்க, இந்த டிடியும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒர்க் டன் dw ஈக்குவல் டு எல்ஐ டிஐ. ஸோ டோட்டல் ஒர்க் டன் இன் எஸ்டபிளைசிங் கரண்ட் ஐ, கரண்ட்டை வச்சுக்கிட்டு டோட்டல் ஒர்க் டனை கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணலாம், w ஈக்குவல் டு 0 to i, கரண்ட் வந்து 0லேருந்து i வரல எடுத்துக்கிறீங்க. அதை இன்டெக்ரல் ஆஃப் 0 to i, அப்போ li di இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எல் வெளியே வந்துடும், 0 to இன்டெக்ரல் ஆஃப் 0 to i di. இப்போ ஐயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், i ஸ்கொயர் பை என்ன, n dxஆ, அப்போ n by 2. அப்போ என்ன எழுதலாம், i ஸ்கொயர் பை 2 என்னது 0 to i. அப்போ லோயர் வேல்யூ அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ போட்டிங்கன்னா i ஸ்கொயராக மாறும், இங்கே 0ன்னு வரும். ஸோ தட் 1/2 li the ஸ்கொயர். ஓகேவா. இப்போ ஒர்க் டன் ஸ்டோர்டு ஆஸ் அ மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன் எப்படி ஸ்டோர் ஆகுது, மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அப்படி பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகும்போது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்போது என்ன எடுத்துக்கிறீங்க, யூபி ஈக்குவல் டு ஆஃப் எல்ஐ ஸ்கொயர்டு, அதே வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு பேர் யூனிட் வேல்யூம் ஆஃப் த ஸ்பேஸ். பேர் யூனிட் வேல்யூங்கிறது என்ன, ஏஎல்லா, அது என்னது, வேல்யூம் ஆஃப் த சொலினாய்டு, ஏஎல் is the volume of the solenoid. அப்போ energy stored per unit volume in the space UB equal to UB, இது small letter UB, energy stored, இது capital letter UB by AL, LI squared by 2AL, that is also equal to mu naught N squared AL by 2AL. So L equal to mu naught N squared AL. L ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க, mu naught L squared AL. I வந்து இருக்குதா, அப்போது ஐ ஸ்கொயர் இங்கே வருமா, ஐ ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பை 2. இந்த ஏஎல் கேன்சல் ஆயிரும், இங்கே ஐ வரும். இப்போது ஐ ஸ்கொயரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் ஐ ஸ்கொயர் பை 2AL. அப்போது மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பை 2, ஏஎல் வில் பி கேன்சல். இதில் நமக்கு என்ன தெரியும், பியோட வேல்யூ மியூ நாட் என்னையா, பியோட வேல்யூ என்ன தெரியும், மியூ நாட் என்ஐ. அதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இன்சைடு த சொலினாய்ட் பி ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐயா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போது இது என்ன ஆயிரும், பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட், யூபி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட். அப்போ பியோட வேல்யூ மியூ நாட் என்ஐ. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் அ மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்படி தான் எனர்ஜி இதில் ஸ்டோர் ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்க்கண்ணா, சரியா. இதோட வீடியோ அனிமேஷன் நான் அப்டேட் பண்ணுறேன், கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா, 2 காயில் வைக்கிறோம். இந்த காயிலிருந்து ஃபஸ்ட்டு இதில் கரண்ட்டு கொடுக்குறீங்க, காயில் 1ல் கரண்ட்டு கொடுத்து காயில் 2ல் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயில் 2ல் கரண்ட்டை கொடுத்துட்டு அதில் காயில் 1ல் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது என்னது, இது இன்னொன்று 1லேருந்து மியூச்சுவலாக அதுக்கு போகிறது. அப்போது மியூச்சுவலி இட் இஸ் இண்டக்டடு. அப்போது இதில் என்ன இருக்கும், காயில் 1ல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், காயில் 2ல் பார்த்தீங்கன்னா N2 டர்ன்ஸ் இருக்கும். இதில் வந்து சை 2 ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் 2 அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணுறாங்க. சை 2 to 1, அதாவது 2ல் ஃபார்ம் ஆகுது, எதனால் 1லேருந்து. அடுத்தது இதில் கரண்ட் ஐ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, I1, இதில் I2ங்கிற கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2, காயில் 2, காயில் 1ல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1. ஸோ தட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா. இப்போது இந்த காயில் 1 காயில் 2 எடுத்துக்கிறீங்க இல்லையா, இது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போகிறது, அதாவது இதோட பக்கத்தில் இருக்கிறது. அது என்னன்னு சொல்லியிருப்பாங்க பாரு, when a electric current passing through the coil change with time and EMF induced in the neighboring coil. This phenomena is known as mutual induction. ஓகேவா. இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 காயில்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்க, ஒன்று பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் கரண்ட் I1 ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக் கரண்ட் I1 இங்கே கொடுக்குறீங்க காயில் 1ல்,
காயில் 1ல் கொடுக்கும்போது இட் இஸ் லிங்க்டு வித் காயில் 2. இந்த மாதிரி லிங்க் ஆகி காயில் 2க்கு போகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லிங்க்டு வித் ஈச் டர்ன்ஸ். அப்போ என்ன ஆகும்? லெட் Ψ221 be the magnetic flux linked with each turn of the coil 2 of N2 turns due to the coil 1, then the total flux linked with the coil 2 N2 Ψ221 is proportional to the current I1 in the coil 1. அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லிட்டாங்க? Ψ, அதாவது EMF ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் இஃப் த வேல்யூ ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர் கொடுக்குறீங்க அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் 221 ஈக்குவல் டு N2 Ψ221 as the flux leakage of the coil 2, so that when 1 ampere current flow through the coil 1. அதுதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன் M221. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் கரண்ட் I1 சேஞ்ச் வித் டைம் and EMF Ψ2. இப்போ Ψ2 ப்ரொடியூஸ் ஆகுது. Ψ2 ப்ரொடியூஸ் ஆகும்போது அக்கார்டிங் டு Faraday's law, from the Faraday's law of electromagnetic induction, this mutually induced EMF Ψ2. அப்போ Ψ2 என்னவா இருக்கும்? that is also equal to minus of D N2 Ψ221 with respect to time. அப்போ இது என்ன எழுதுவீங்க? minus D M221 I1 divided by dt minus of M221 minus I2 divided by dI1 by dt. அப்போ current I1 புரிஞ்சுதா? இப்போ if di by dt equal to 1 ampere per second, then mutual induction 221 also Ψ2 as the opposing EMF induced. இந்த நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுதுன்னா mutual induced always opposite the change in the current. கரண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுதுன்னா it is always opposite the change in a current I1 with respect to time. If di by dt equal to 1 ampere, then mutual induction M221 also Ψ2 as the opposing EMF induced with the coil 2 when the rate of change of current through the coil 1 is 1 ampere second inverse. Similarly M2 calculate பண்றோம், M122. இப்போ 221 calculate பண்ணோம், M122 calculate பண்ணுங்க. N1 Ψ12 divided by I2 and M12 equal to minus Ψ1 by dI2 divided by dt. So M221 also equal to M12. அது என்ன எடுத்துக்கிறீங்க? M. So இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is depends on size, shape and number of turns of the coil, their relative orientation and permeability of medium. Permeability of the medium. Permeability of medium. இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். See, ஒன்று மியூச்சுவல் இண்டக்ஷன்னா 2 காயில் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, ஒரு காயிலிருந்து இன்னொரு காயிலுக்கு கொடுக்கறது, சரியா? அப்படி கொடுக்கும்போது காயில் 1ல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன, காயில் 2ல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன, அதை பார்க்குறோம். அப்புறம் காயில் 2 காயில் 1 இது மாதிரி கால்குலேட் பண்ணுறீங்க. இதில் Ψ1 Ψ2 ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஈஸிக்கண்ணா. ஒன்றுலேருந்து இன்னொன்று மியூச்சுவலாக, இப்போ ஒரு காயிலிருந்து இன்னொரு காயிலுக்கு மியூச்சுவலாக கரண்ட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இஎம்எஃப் கரண்ட்டை கொடுக்கறனால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, சரியா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒன்றும் இல்லைக்கண்ணா, நம்ம போன தடவை பார்த்தாலே யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்தோம். இப்போ யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் இதுலேயும் என்ன பார்க்க போகிறோம்? யூனிட் இஸ் ஆல்சோ கால்குலேட் ஆஸ், இதில் என்ன சொல்ல போகிறோம்? இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் ஹென்ரி. இதுலேயும் ஹென்ரி தான் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு I1 ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அப்படின்னா N2 Ψ221 ஈக்குவல் டு 1 வேப்பர் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போது M221 ஈக்குவல் டு 1 ஹென்ரி. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த 2 காயில்ஸ் இஸ் செட் டு பி 1 ஹென்ரி. எப்போ? இஃப் எ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் இன் எ காயில் 1 ப்ரொடியூஸ்ட் யூனிட் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இன் எ காயில் 2. எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி dI1 பார்த்துக்கோங்க. dI1 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்திருக்காங்க. அது என்னது? 1 ஆம்பியர் பெர் செகண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் Ψ2 ஈக்குவல் டு -1 வோல்ட். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 122 தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 ஆம்பியர் 1 ஹென்ரி. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 ஹென்ரி. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 ஹென்ரி. 221 இங்கே 122 ஆல்சோ 1 ஹென்ரி. ஸோ தட்
the mutual induction between the two coils is 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second in coil 1 inductance and opposing EMF of 1 volt in a coil 2. So that இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன் பார்த்தோம், ஒரு காயிலை கொடுத்து ஒரு காயிலில் கரண்ட்டு கொடுக்குறோம், அதுலேருந்து இன்னொன்று ஃபார்ம் ஆகுது. அப்போ இதில் எப்படி இஎம்எஃப் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும். இந்த காயிலில் கரண்ட்டு கொடுக்குறீங்க, இங்கே பாருங்கள் கரண்ட் இப்படி கொடுக்குறீங்க இந்த டைரெக்ஷனில், இப்போ என்ன ஆகுது இந்த காயில். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட் ரோல். சரியா? பாருங்கள், நெக்ஸ்ட் டாபிக் மறுபடியும் பார்ப்போம்.